ஹாய் மக்களே வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்காங்க. அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபேமஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அடுத்தவங்க பாடுற பாட்டுக்கு அவங்க டான்ஸ் ஆடி அவங்க பிரபலமாக வராங்க. இதனால் யாருக்கு யூஸு? இன்ஸ்டாகிராமுக்கு தான் யூஸு. பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டின்றாங்க. என்ன செலிப்ரிட்டி? என்ன பண்ணி கீச்சிட்டாங்க அவங்க செலிப்ரிட்டின்னத்துக்கு? அவார்ட் ஃபங்க்ஷன் வேறு. இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் எப்படி தெரியுமா நடக்குது? ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனுக்குன்ட்டு 3000லேருந்து 8000 வரையிலும் காசு வாங்குகிறாங்க. வாங்கி இவங்களுக்கு தானே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அவார்ட் ஃபங்க்ஷன். இதை எடுத்து இவங்க இன்ஸ்டாகிராம் போடுறாங்க. பார்க்கணும், ஐயோ இவங்க பெரிய இது சாதிச்சிட்டாங்க. என்ன சாதிச்சிட்டாங்க? அடுத்தவங்க பாடுற பாட்டுக்கு இவங்க வாயடிச்சுட்டு வீடியோ போடுறாங்க, அவ்வளோதானே. என்ன சாதிச்சிட்டாங்க இவங்க சொல்லுங்கள்? எவ்வளோ பேர் அனாதை பசங்க ஒரு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை ரோட்டில் முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், எவ்வளோ பேர் பண்ணிட்டு அவங்களுக்குலாம் தரலாமே. இவங்க என்ன பண்ணி கீச்சிட்டாங்க இவங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷனு? ஒன்றும் இல்லைங்க, சொல்லப்போனால் இவங்களுக்கு தானே காசை கொடுத்து, அது ஒரு கும்பல் ஒன்று இருக்குங்க, அவங்களுக்கு தானே காசு கொடுத்து அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறோம், 3000 கொடுங்க, 4000 கொடுங்க, இந்த ஏரியாவில் நடத்துகிறோம் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. பார்த்துட்டு ஜனம் என்ன பண்ணுவோம், பெரிய ஆளு போலுக்கு இவங்கன்ட்டு. அதை விட இன்னொரு கொடுமைலாம் ஒன்று நடக்குதுங்க. ஃபஸ்ட்லாம் செலிப்ரிட்டி ஷோன்னு போடுவாங்க, பத்திரிக்கையாளருக்கு மீடியா பீப்புளுக்கெலாம் போடுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டின்னு பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலங்க பார்த்துட்டு படம் நல்லாயிருக்கு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஒப்பீனியன் சொல்லுவாங்க. இப்போ செலிப்ரிட்டி ஷோன்னு போடுறாங்க, போயிட்டு கேமரா எடுத்துன்னு போய் நின்னா ஒரு செலிப்ரிட்டியும் கிடையாது. யாரான்னு பார்த்தோன்னா இவங்க இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க. மிஞ்சி போனால் 5000 ஃபாலோவர்ஸு, 10,000 ஃபாலோவர்ஸு இவங்க தான் இருக்காங்க. அதிர்ச்சியாக அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா செலிப்ரிட்டின்றாங்களா, ஒரு செலிப்ரிட்டி கூட காணுமேன்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்க செலிப்ரிட்டின்னா என்னங்க கொடுமை. இவங்கெல்லாம் சொல்லி படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் படம் ஓடிடுமா? சத்தியமாக ஓடாதுங்க. அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்களாம் சொன்னால் படம் ஓடுமா? ஒன்றும் ஓடாது. ஒரு கதை நல்லா இருக்கணும், ஒரு கண்டென்ட் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் இந்த படம் ஜெயிக்கும். இவங்களாம் சொல்லி ஒன்றும் படம் ஓட போகிறது கிடையாதுங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஆனோடனே தனியாக ஒரு கடை மாதிரி வச்சுட்டு அந்த கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணி பண்ணுறாங்க. அதுன்னு ஓகே. ஒன்றுமே இல்லாத தேவையில்லாததுக்கெல்லாம் போயிட்டு நான் இங்கே போனேன், அந்த இடத்துக்கு போனேன், அது போனேன், இதை போனேன், என்னங்க ரொம்ப போராகுதுங்க. இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்னு ஒன்று இல்லைங்களா வச்சிங்களேன், இன்ஸ்டாகிராமே கிடையாது. ஏன்னா இப்போ சொல்ல போனால் எப்படின்னா, ஒரு படம் வாய்ப்புக்கு எவ்வளோ பேர் ஆடிஷன் போயிட்டு செலெக்ஷன் பண்ணி கேமரா முன்னாடி போயிட்டு ஒரு டைலாக் பேசி கரெக்டாக நடித்து அவங்களோட திறமையை டேலண்ட்டை வெளிப்படுத்தினா தான் சினிமாவில் இருக்க முடியும். இவங்களாம் எத்தனை நாளைக்குன்றீங்க? மிஞ்சி போனால் ஒரு வருஷம் 2 வருஷம். டிக்டாக் பேன் பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி பேன் பண்ணிட்டாங்க. இது சொல்லப்போனால் கஷ்டமான ஒர்க்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சினிமாவை பொறுத்த வரையிலையும் ஒரு வாய்ப்புக்காக எவ்வளோ பேர் நாயா பேயா அலைகிறாங்க தெரியுங்களா? சாலிகிராமம், வலசரவாக்கம், கோடம்பாக்கம் இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா எவ்வளோ பேர் அலைகிறாங்க தெரியுமா? ஃபோட்டோ வச்சுன்னு அவங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அப்படியாப்பட்ட ஆளுங்கள்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. சும்மா இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆகிறாங்கன்னு படத்தில் தூக்கி போடுறாங்க. ஜிபி முத்துலேருந்து எல்லாமே தூக்கி போடுறாங்க. இப்போ ஜிபி முத்தை போட்டால் அந்த படம் ஓடிடுமா? ஒரு கண்டென்ட்டு நல்லா இருந்தால் தான் அந்த படம் ஓடும். ஜிபி முத்துக்காகலாம் ஓடாது. இன்ஸ்டாகிராமு பிரபலமானவங்களாம் ஓடாதுங்க. ஒரு கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் ஓடும். எப்படியாப்பட்ட ஆக்டரும் ஸ்டார் ஆக்டரும் நடித்தாலும் அந்த படம் கண்டென்ட் இருந்தால் தான் ஓடும். கண்டென்ட்லாம் சத்தியமாக ஓடவே ஓடாதுங்க. இன்னொன்று அக்கப்போர் பார்த்திங்கன்னா, சென்னை நிஷாவாம். அவங்க பார்த்திங்கன்னா அவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே டபுள் மீனிங் தான் இருக்குது. இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் படம் ரீல்ஸுக்குன்னு நடிக்கிறாங்களா, இல்லை வேணுன்ட்டு நடிக்கிறாங்களா தெரிலங்க. எல்லாம் காசு தாங்க. இவங்களால இன்னொரு யூடியூப் சேனல் தான் பிரபலமாயிட்டு அவங்க காசு சம்பாதிக்கிறாங்க. இந்த பழப்பு தேவையா இவங்களுக்கெல்லாம்? சில பேர் இன்ஸ்டாகிராமில் நல்லா பண்ணுறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. ஆனால் இன்னொன்று ஒன்றுங்க, ஒரு தயாரிப்பாளரும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ இது கஷ்டப்படுறாங்க, ஒரு மியூசிக் பண்ணது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
இவங்க அழகாமல் நோகாமல் ஆடிட்டு பேர் வாங்கிட்டு போகிறாங்க. அது வந்து தயாரிப்பாளர் என்ன பண்ணனா, அவங்க பாட்டை யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கு வந்து 100 50 அந்த மாதிரி வாங்கிக்கணுங்க. பாவம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க நடுத்தெருவில் நிற்கிறாங்க. ஒரு சாங்குக்கு செலெக்ஷன் பண்ணிவிட்டு காசை செலவு பண்ணிவிட்டு நடுத்தெருவில் நிற்கிறாங்க பாவம். அவங்க ஒரு இன்ஸ்டாகிராமா ஒரு ஒரு செகண்ட் யூஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு உண்டான காசு போயிடுனாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு தயாரிப்பாளருக்கு லாபகரமாக இருக்குங்க. இவங்க சம்பாதிக்கிறது பாவம், இவங்க காசை போட்டு தயாரிப்பாளர் போட்டு ராவும் பகலும் தூங்காமல் கொள்ளாமல் ஒர்க் பண்ணாங்கலாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்குது. கம்பல்சரி அவங்க பாட்டை யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு உண்டான காசு வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து போயானுங்க. எந்த இதுவாக இருந்தாலும் ஒரு செகண்டா 2 செகண்டானா அவங்களோட படைப்புங்க. அவங்களோட படைப்பை நீங்கள் எதுங்க திருடி போட்டு பேர் வாங்குறீங்க. அது உண்டான காசு கொடுங்க பாவம். படம் எடுத்துகிட்டு எவ்வளோ பேர் அடுத்த படம் எடுக்க முடியாமல் வீட்டை விற்று வாசலை விற்று பாவம் நடுத்தெருவில் நிற்கிறாங்க. அவங்களோட பாட்டை யூஸ் பண்ணுறீங்கள, அவங்களுக்கு உண்டான காசு நீங்கள் கொடுத்துருங்க. பாவம் இல்லை, மற்றவங்களோட படைப்பை திருடி இந்த மாதிரி பண்ணது நியாயமா? மக்களே நீங்களே சொல்லுங்கள். நான் சொல்லுறது என்ன தப்பு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்ல மாட்டேன், விருப்பம் இருந்தால் பண்ணுங்கள்.